எல்லாம் பரிவாரத்தோடு போவாங்க. போய் பார்த்தா அதுமாரிலாம் நான் எதுவும் கட்டலை அப்படின்னு சொல்லிவிடுவார். அவர் திரும்ப வந்து மன்னர்கிட்ட சொல்லுவோம். மன்னருக்கு ரொம்ப கோபம் ஆகிடுவார். உடனே அவனை சிரசாக்கனம் பண்ணிவிடுங்க, சிரசாக்கனா தலையை வெட்டி கொண்டுடுறது அப்படின்னு சொல்லுவார். இல்லை ஒரு முறை நான் இதுக்கு நேரில் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஏழை அந்தரன் நான் பார்க்கறதுக்காக போவார். போய் கதவை தட்டுவார். ஏழை அந்தரன் ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்பா. ஏன் அப்படின்னு கேட்பார். கொஞ்சம் லேட்டாக வருவான். வந்தோடனே ஏன் திறக்கிறதுக்கு இவ்வளோ லேட்டு அப்படின்னோடனே, நான் ஒரு வேஷ்டி ஒரு வஸ்திரம் தான் வச்சுருந்தேன், அதை துவச்சி போட்டிருந்தேன், அதை கட்டிட்டு வர்றதுக்கு லேட்டாகிடுது, வேற ஒன்றும் இல்லை. அப்படியா, சரி. நீ எப்படி இவ்வளோ வசதி இல்லாத நீ எப்படி ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்கியா? சுவாமி பொய் சொல்லுவாரா? நீ எப்படி கட்டின இந்த கோயில் அப்படின்னு. இல்லையே, அப்படிலாம் நான் கட்டலையே அப்படின்னு. சுவாமி இப்போ பொய் சொல்லுவாரா? உண்மையை சொல்லு அப்படிம்பார். அப்படி இல்லைங்க ஐயா, என்னோட மனசில் ஒரு பெரிய கோவில் கட்டணும்னு எனக்கு ஒரு பெரிய அவா. அதன்படி ஒவ்வொரு நாளும் இந்த சுவாமி தான் மூலக்கிரகம், இது வந்து கர்ப்ப கிரகம், இது அர்த்த மண்டபம், இது மகா மண்டபம், இது ஜெய மண்டபம், இது வாத்திய மண்டபம் அப்படின்னு நித்தமும் என்னுடைய மனசுல ஒவ்வொரு சன்னதியாக கட்டிட்டு வந்தேன். அதன் பிரகாரம் பூர்த்தி ஆயிடுத்து. ராஜகோபுரம் கட்டிட்டேன், கர்ப்பகிரகம் கட்டிட்டேன், எல்லாம் பூர்த்தி ஆயிடுத்து. என் மனசுலேயே கும்பாபிஷேகத்துக்கான ஒரு தேதியை குறித்தேன். அதில் சிவபெருமான் கலந்துக்கணும்னு மனசால நினைச்சேன். என்னுடைய மனசுக்கு இறங்கி வந்துட்டார் போல இருக்கு தயாவரன் அப்படின்னு சொல்லுவார். அப்பதான் அந்த ராஜாவுக்கு உணர்த்திருக்கார் சிவபெருமான் எப்படியாப்பட்ட திருவிளையாட உணர்த்திருக்காரு பாருங்க. நீங்க செய்யக்கூடிய பொருள் செலவுலையோ பணச்செலவுலையோ சுவாமியை நீங்க தரிசனம் பண்ணிட முடியாது. நம்ம வேணா இத்தியாதி ஆசைகள் பதவிகளை வேணா வாங்கிக்கலாம ஒழிய பக்தியை ஒருபோதும் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு அவருக்கு ஆணி அடிச்சா போல அந்த செய்தி வரும். அப்ப சிவபெருமான் நம்ம நினைச்ச மாத்திரத்துல வந்து குடிக்கொண்டுறார், எந்த சுவாமியா இருந்தாலும் சரி. ஆனா நாம தான் அந்த பக்தி செய்ய தயங்குறோம். கோயிலுக்கு வந்தாலே பக்தி செஞ்சதான் நினைச்சுக்கிறோம். சுவாமிய உள்ளுணர்வா கையொன்று செய்ய விழியொன்று மண் என்ன பண்ணுவதென்று பூஜைன்னு எங்களுக்கு ஒரு ஆகமம் இருக்கு. கையொன்று செய்ய விழியொன்று பார்க்க மனம் ஒன்று என்ன செய்வதென்று பூஜை. என்ன நான் இன்னைக்கு பூஜை செஞ்சிட்டேங்கிற கணக்கு வந்து என்னுடைய தலைவருக்கோ டிஸ்ட்ரிக்கோ போயிருமே தவிர என்னோட சுவாமி கிட்ட இருக்கிற கணக்கில் சேர்ந்துருக்குமான்னு கேட்டால் சேர்ந்துருக்காது. ஏன்னா நான் பூஜை பண்றப்ப சுவாமியை அபிஷேகம் சிரசிலேருந்து கால் வரைக்கும் பண்ணுறதா நினச்சி பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சு என்னுடைய பூஜைகளை நான் நிறைவேட செய்யணும். இதை மனம் ஒன்றி செய்யணும். கையொன்று செய்ய விழியொன்று என்ன மனம் ஒன்று என்ன செய்வதென்று பூஜை. அப்போ எல்லாம் ஒருமித்த கரத்தோடு செய்தோம்னா அந்த இது நிவர்த்தி ஆகும்னு பொருள். ஆக நம்ம பக்தி மட்டும்தான் செய்யணும், இந்த அளவு தான் செய்யணும், இந்த ஸ்லோகம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மலான பக்திக்கு சுவாமி வந்துடுவார், நம்ம அதை தான் செய்ய முன் வர வேண்டும் அப்படின்னு இந்த செல்வநாயர் ஆலயம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை காண்போருக்கு இந்த பக்தி சேரட்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி மாமா. நன்றி.